ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் பார்க்க போகிறோம். அதில் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ராசி அதிபதி ஆகஸ்ட் 3 ஓகேங்களா, 7ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன், அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து புதன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 23 புதன் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆகஸ்ட் 18 சூரியன் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் வந்து நீச்சமாகிறாரு. அதாவது ஆகஸ்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்திலேருந்து கன்னியில் போய் நீச்சமாகிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறாரு. ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வந்து ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு பவர் குறைய தான் செய்யும். கட்டாயமாக முருகன் வழிபாடும் செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். 8ல் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லை அதிகமாகிறது, ஏதாவது நம்மளுக்கு காயப்படுறது, பொருட்கள் திருட்டு போகிறது, இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சமைக்கும்போது, ட்ராவல் பண்ணும்போது உங்கள் பேகை பத்திரமா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஹெவியான பொருட்கள் நீங்கள் கையில் தூக்குறீங்க, ஷார்ப்பான பொருள்லாம் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. ஏன்னா சின்ன சின்ன ரத்த காயங்கள் ஏற்படுற மாதிரி ஆகும். அதனால் இந்த குக்கரில் சூடு வச்சுக்கிறது, ஓகேங்களா, காய் கட் பண்ணும்போது லைட்டாக கையில் படுறது, இந்த மாதிரி கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ஆழமாக காயம் பட்டுரும். அதனால் இந்த வேலைகள் செய்யும்போது கவனமாக இருந்துக்கோங்க. ட்ராவல் அப்பவும் கவனமாக இருந்துக்கோங்க. 9ஆம் இடத்துல சூரியன், குரு, பொதுவாகவே 9ல் குரு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த குரு வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடான்னு ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் ஒரு மூச்சு விட்டுருப்பீங்க கண்டிப்பாக. பட் 9ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன் நல்ல ஒரு சேர்க்கை தான். தந்தை வழியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவர் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. ஸோ 10ல் கேது இருக்கிறதுங்கிறது வேலை விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் கொடுக்கும் நமக்கு. அது பார்த்துக்கோங்க, வேலை விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொதுவாகவே வந்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறதே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஏன்னா குருவோட பார்வையில் ராசி இருக்கிறனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அதை உடச்சி தள்ளிட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு பாதையில் தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அதனால் அது பிரச்சனை கிடையாது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் அதிபதி 11ல் வந்து நீச்சமாகிறாரு. ஓகேங்களா? பொதுவாக சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே அது வந்து ஒரு பாதிப்பை தான் கொடுக்க தான் செய்யும். ஏன்னா சனி செவ்வாய் பார்வையோடு இந்த சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல பலகீனமாகிறாரு. அப்படிங்கும்போது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நகைகள், பணம், காஸ்ட்லியான பொருட்கள், இதில் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா? ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, படிக்கிறவங்க படிப்பில் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறது, இடம் விற்கிறது, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி கார் வந்து கொடுத்துட்டு வேறு கார் மாற்றுறோம், பைக் மாற்றுறோம், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றத்தை அடையிற மாதிரியான வழிவகைகளை கொடுத்துரும். தேவையில்லாத ஆசைகளை கொடுத்து தேவையில்லாமல் பிரச்சனைகளை மாற்றுற மாதிரி கொடுத்துரும். ஸோ கூடுதல் கவனமாக இருங்க. அம்மாவோட உறவு நிலையில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த்து இஷ்யூஸ் ஆச்சுன்னா உடனே கேர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே 5ஆம் இடத்துல சனியோ ராகுவோ கேதுவோ எந்த ஒரு பாவகிரகங்கள் வந்தாலும் முதல்ல நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக போகிறது நம்ம மனநிலை தான். அதனால் மனசை வந்து தேவையில்லாத எண்ணங்களை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஒரே விஷயத்த திரும்ப 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 யோசிச்சுட்டு இருக்காதிங்க ப்ளீஸ். நிறைய தாட்ஸ் நமக்கு வரும். எது வேல்யூ, எது ஃபாலோ பண்ணணுங்கிறத கொஞ்சம் யோசித்து செயல்படுத்துங்க. ஒரே இடத்துல மனசை வச்சுட்டு இருக்காதிங்க. குழந்தைங்க கிட்ட கடுமையாக நடந்துக்காதீங்க. அதே மாதிரி திடீர்னு குழந்தைங்கள் மூலமாக நம்மளுக்கு செலவு வருதோ, இல்லை அவங்க படிப்பை நினச்சி நம்ம கவலைப்படுறதோ, இல்லை நம்ம கோவப்பட்டு அவங்கள அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள நினச்சி கவலைப்படுறது. நான் சொல்ல வர்றது புரியுதா? ஏதோ ஒரு வகையில் வந்து குழந்தை சார்ந்து நம்மளுக்கு ஒரு வந்து மனசுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்குது. ஸோ நிச்சயமாக மனசை தான் நம்மளை பாதிக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மந்திரங்கள் சொல்கிறது, மனசை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை வந்து பண்ணுங்கள். அந்த காலம் மாதிரி இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுமனே காதில் வாங்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வாழ்வியலில் அதை வந்து கொண்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ அப்போ 5ஆம் இடம் அப்படிங்கும்போது மனம் சார்ந்து நல்லா ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்துட்டு உங்களோட மனநிலை ஒரு ஸ்டேபிளாக இருக்கும்போது தான் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நிறைய சிந்தனைகளை உள்ளே செலுத்தாதீங்க. என்ன உங்களுக்கு தேவை, எதை பார்க்கணும், எதை பண்ணணுமோ அதில் மட்டும் உங்கள் ஃபோக்கஸ் வைங்க. ஓகேவா? ஸோ ஓவரால் விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதி 8ல் மறையிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான நிலை இல்லை. ஸோ கட்டாயம் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். புது விஷயங்களில் ஈடுபட வேணாம், பயணத்தில் கவனமாக இருங்க, பொருட்கள் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசாகம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுனாலே கட்டாயம் அவங்களுக்கு இன்னும் ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக் கொடுக்க, அது ஒரு கோர்ஸாவோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கணும். அது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. கட்டாயம் அவங்கள முருகன் வழிபாடு பண்ண வைங்க, அதுவும் ரொம்ப நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கைட்னஸ் வந்து கொடுத்துட்டே வாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் பலகீனமாக இருப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து அனுஷ நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துக்கிட்ட பயங்கர நாலேஜ் இருக்கும். அவங்க ரொம்ப அழகாக கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பெரியவங்களை மதிக்கிறது, அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஸோ இதெல்லாமே ரொம்ப சூப்பர். ஆனால் என்னென்னா பிடிவாத குணம் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அனுஷம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிலாம் வின் பண்ணவே முடியாது. அன்பால் மட்டும்தான் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ வீட்டில் அனுஷத்தில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா நிறைய அன்பை காட்டுங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களாம் ஒரு சுயம்பு மாதிரி தான். ஆல்ரெடி எல்லாமே கடவுள் வந்து உள்ளே வச்சு தான் அனுப்பியிருப்பார். ஓகே. ஸோ நீங்கள் எப்பயுமே அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே போதும், சூப்பராக ஷைன் ஆயிடுவாங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகிழ மரம் இருக்குது இல்லைங்களா? மகிழ மரம் விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. தாமரைப்பூ கொண்டு போயிட்டு மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப நல்லது. இதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஸோ கட்டாயம் கேட்டையில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா சீரியஸ்லி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கேட்டையில் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, இல்லை குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்களுக்கு உறவினர்களை பற்றிய நல்ல விஷயங்களை மட்டும் தயவு செய்து சொல்லி கொடுத்து வளர்த்துங்கம்மா ப்ளீஸ். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் மேலே சரியான நட்பு பாராட்டுறது கிடையாது. ஓகேங்களா? யாரை பார்த்தாலுமே அவங்கக்கிட்ட ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ப்ரில்லியண்ட்டான ஆள் தான் அவங்க. ஓகே, நான் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இருக்குன்னா உறவுகளோட முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய தன்மையை வந்து வளர்த்தி விடுங்க. போட்டி மனப்பான்மையை கொண்டே போகாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி போட்டி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் போட்டி மனப்பான்மையை கொடுக்காதீங்க. கேட்டையை பொறுத்த வரைக்கும் மனிதர்களை அதிகமாக நேசிக்கிறத பழக்கப்படுத்தி விடுங்க. இது ஒன்று செஞ்சிங்கனாலே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்கள சுற்றி ப்ளஸ்ஸாக நடக்கும். சரிங்களா? ஏன்னா இவங்க பொதுவாகவே சொந்த பந்தங்களோட அந்த அளவுக்கு பழகுவாங்க, பேசுவாங்களே தவிர பேசுவாங்க, பின்னாடி வந்து அவங்களே வந்து இவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தன்மை வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. முருகன் வழிபாடு கட்டாயம் பண்ணிட்டு வாங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்க.